நள தமயந்தி 26ஆம் பகுதி நிறைவு பகுதி. ரூபமில்லாமல் சமைக்கிறான் என்றால் அவன் நிச்சயம் தன் கணவன்தான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டாள் தமயந்தி. நெருப்பினால் அவனுக்கு எந்த இடைஞ்சலும் வராது என்ற வரத்தை தந்த அதே அக்னி பகவான் நெருப்பின்றியே சமைக்கும் வரத்தையும் அவனுக்கு கொடுத்திருந்தார். இந்த விஷயம் தமயந்திக்கு தெரியும். தன் தந்தையிடம் ஓடினாள். தந்தையே, இங்கே சமையல்காரராக இருப்பவர் என் கணவர்தான் என்று உறுதியாக கூறினாள். இதை கேட்ட பீமராஜன் மனம் பதைத்து சமையலறைக்கு ஓடினான். நளனிடம், உண்மையை கூறுவாய், நீ யார்? உன் உண்மை உருவை காட்டு என்றார். நளனும் இதற்கு மேல் எந்த உண்மையையும் மறைக்க விரும்பவில்லை. அவன் கார்கோடகன் தனக்கு தந்த ஆடையை எடுத்து தன் மேல் போர்த்தினான். பழைய உருவத்தை அடைந்தான். சிவந்த மேனியை பெற்றான். இந்த சமயத்தில் அவனை பிடித்திருந்த சனி தேவரும் தனது காலத்தை முடித்து கொண்டு புறப்பட்டு விட்டார். நளன் புத்துணர்ச்சி பெற்றான். அவனை கண்ட தமயந்தி ஆனந்த கண்ணீர் வடித்தாள். தன் மேல் கொண்ட அன்பால் தன்னை கண்டுபிடிக்க அவள் எடுத்த முயற்சிகளை நளன் தழுதழுக்க கூறி அவளை வாழ்த்தி, காட்டிலே உன்னை விட்டு சென்ற இந்த கயவனை காண பிடிக்காமல் உன் விழித்திரைகளை நீர் நிறைத்து மறைக்கிறதா கண்ணே என நளன் அவளிடம் கேட்டான். அவளோ அவனது பாதங்களில் விழுந்து, இல்லை அன்பரே, உங்களை மீண்டும் காண்போம் என்று நினைக்கவே இல்லை. இது ஆனந்தத்தில் வழியும் விழி நீர் என்று அவனை கட்டி அணைத்து கொண்டாள். குழந்தைகளும் ஓடி வந்து தந்தையை அணைத்து கொண்டனர். வாழ்க்கையில் மனிதன் நிரம்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். ஏனெனில் துன்பத்திற்கு பிறகு வரும் இன்பத்தை தான் மனிதன் சுவைத்து அனுபவிக்க முடியும். நளனும் தமயந்தியும் குழந்தைகளும் பட்ட துன்பம் கொஞ்ச நஞ்சமா? இப்போது அவர்கள் இன்ப மலையின் உச்சத்தில் இருந்தனர். பீமராஜனும் தன் மகளுக்கு மீண்டும் நல்வாழ்வு கிடைத்தது குறித்து மகிழ்ந்தான். இந்த இன்ப காட்சி கண்டு தேவர்கள் கூட மகிழ்ந்தார்கள். வானில் இருந்து பூமாரி பொழிவித்தார்கள். நளனே, உன்னை போல் உயர்ந்த குணமுள்ளவர்கள் யாருமில்லை. எந்த சூழ்நிலையிலும் நீ பிறர் உதவியை கேட்கவில்லை. ஏன், உன் மாமனார் வீட்டில் கூட நீ தங்க மறுத்தாய். கஷ்டங்களை மனமுவந்து அனுபவித்தாய். சனிதேவர் உனக்கு தொல்லை கொடுப்பது தெரிந்தும் நீ ஆத்திரப்படவில்லை. உன்னிலும் உயர்ந்தவன் உலகில் இல்லை என்ற அசரீரி எழுந்தது. இந்த நேரத்தில் சனிதேவரே அங்கு வந்துவிட்டார். நளனே, நல்லவனான ஒருவன் பாதை தவறும் நேரத்தில் அவனை சீர்படுத்த பல தொல்லைகளை தருகிறேன். அதை அனுபவ பாடமாக கொண்டு அனுபவிப்பவர்களை மீண்டும் நான் அணுக மாட்டேன். நீ நீதி தவறாத ஆட்சி நடத்தினாய் என்றாலும் சூது என்னும் கொடிய செயலுக்கு உடன்பட்டாய். இனி அத்தகைய நினைப்பே உனக்கு தோன்றக்கூடாது என்பதற்கே இத்தனை சோதனைகளையும் அனுபவித்தாய். இருப்பினும் சூதால் தோற்ற நீ போர் தொடுத்து உன் நாட்டை பெறுவது முறையல்ல. மன்னர்களுக்குரிய தர்மப்படி மீண்டும் சூதாடியே நாட்டை அடைவாய். உன் மனைவியின் கற்பு திறனும் உன்னை காத்தது என்றவர், நீ என்னிடம் என்ன வரம் வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றார். நாமாக இருந்தால் என்னென்னலாமோ கேட்டிருப்போம். அந்த புட்கரனை போய் பிடி, அவனிடமிருந்து நாட்டை எனக்கு வாங்கி கொடு என்று கேட்போம். புதுநலவாதியான நளனோ, அப்போதும் சனிதேவரே, என் சரிதம் இந்த உலகத்திற்கு பாடமாக இருக்கட்டும். என் கதையை யார் ஒருவர் கேட்கிறாரோ அவரை நீர் பிடிக்கக்கூடாது. அவருக்கு எந்த சோதனையும் தரக்கூடாது என்றான். நளனே, உன் கோரிக்கையை ஏற்கிறேன். உன் கதை கேட்பவர்களை நான் எக்காரணம் கொண்டும் அணுக மாட்டேன். இது சத்தியம் என்று சனிதேவர் அங்கிருந்து மறைந்து விட்டார். பின் விதர்ப்ப நாட்டு அரசன் பீமன் தன் மகள், மருமகன், பேர குழந்தைகளுக்கு விருந்து வைத்தான். அப்போது ருதுபன்ன மன்னன் அங்கு வந்தான். நளனே, உன்னை என்னிடம் பணி வைத்த காரணத்திற்காக வருந்துகிறேன். உன் பணி காலத்தில் நான் உன்னிடம் ஏதேனும் கடுமையாக பேசியிருந்தால் அதை பொறுத்துக்கொள். நான் அயோத்தி திரும்புகிறேன் என்று கூறிவிட்டு போய்விட்டான். இதன் பிறகு வேலேந்திய வீரர்கள் பின்தொடர தன் சொந்த நாடான நிடத நாட்டிற்கு புறப்பட்டான் நளன். புட்கரனுடன் மீண்டும் சூதாடினான். முன்பு சனிதேவரின் திருவருளால் தான் சூதில் வென்றோம் என்பதை கூட மறந்துவிட்ட புட்கரன் ஆசையில் பகடைகளை உருட்ட நாட்டை இழந்தான். மீண்டும் ஆட்சி பொறுப்பை நளனிடம் ஒப்படைத்துவிட்டு தனது நாட்டிற்கு சென்று விட்டான்.
தன் தலைநகரான மாவிந்தத்தில் இருந்த அரண்மனைக்கு மனைவி குழந்தைகளுடன் நலன் சென்றான். மக்கள் மீண்டும் நலனை மன்னனாக பெற்ற மகிழ்ச்சியில் அவனை வாழ்த்தினர். மக்களின் முகம் மேகத்தை கண்ட மயில் போலவும் பார்வையற்றவனுக்கு பார்வை கிடைத்தால் ஏற்படும் பிரகாசம் போலவும் ஆனது. நளனின் இந்த சரிதத்தை தர்மபுத்திரருக்கு வியாசமா முனிவர் கூறி முடித்தார். தர்மபுத்திரா, கேட்டாயல்லவா கதையை? நளனின் இந்த துன்பத்தில் 100ல் 1 பகுதியை கூட நீ அனுபவிக்கவில்லை, அப்படித்தானே? இருப்பினும் சூதால் வரும் கேட்டை தெரிந்து கொண்டாயல்லவா? எனவே நீயும் சூதால் தோற்றது பற்றி வருந்தாதே, உனக்கும் நல்ல நேரம் வரும் என்று கூறி விடை பெற்றார். நாமும் நலச்சரிதம் கேட்ட மகிழ்ச்சியுடன் சனிதேவரின் அன்பு தொல்லையிலிருந்து விடுபடுவோம். நல்ல பழக்கங்களை மேற்கொள்வோம். நல்லதை மட்டுமே சிந்திப்போம். நலச்சரிதம் நிறைவு பெற்றது.